தலைவர் பின்னிட்டாருங்க, பின்னி பெடலுங்க. தலைவர் நிரந்தரம், தலைவரே கலக்கிட்டார், பின்னி பெடலுங்க. சூப்பர், ஈகலி வெயிட்டிங் ஃபார். கண்டிப்பாக இந்த படம் 2000 கோடி அடிக்கும். 1000லாம் கிடையாது, நம்மளுக்கு 2000 தான். செகண்ட் பார்ட்டில் எப்போவுமே வந்து எல்லாருமே வந்து ஒரு சின்ன சொதப்புகள் இருக்கும். இது அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு. ஃபஸ்ட் பார்ட்டே வந்து நெல்சனை அவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுவும் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பார்த்துக்கினாங்களே போதும், எங்கேயோ போயிடும். வெறித்தனமாக பார்த்துட்டு வந்துனுங்கிறேண்ணா, வேறு லெவலுங்க. இடியும் புயலும் எப்படி வரும், மழை வந்தால் எப்படி வரும், ரொம்ப ஓவராக வந்துடும். இடி வந்தால் எப்படி இடிக்கும், அந்த மாரி இருக்குது. என்ட்ரிலாம் வேறு லெவல் ப்ரோ சொல்கிறேனே. பாஸ் ஈக்குவலாக சொல்கிறேன்ல, கண்டிப்பாக பாஸ் ஈக்குவலாக ரெக்கார்டு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செம மாதம் ஆகணும். ஜெயிலர் 1 விட ஜெயிலர் 2 அடிச்சு தூக்கும். ரொம்ப ஈகராக இருக்கும். கூலி ரொம்ப டபுள் ஹாப்பி ஆக்சுவலாக. கூலி அண்ட் ஜெயிலர் 2 தலைவருக்கு 2025 வந்துச்சுன்னா செம மாதம் இருக்கும். ஆமாம், பாட்டு கண்டிப்பாக ஜெயிலர் 2 விட அதிகமாக இருக்கும். கூலி இப்போ காம்படிஷன் கூலிக்கும் ஜெயிலர் 2க்கு தான். பார்க்கலாம், 1000 crores டெஃபினெட்லி. தரமான செய்கை, சூப்பராக இருந்தது ப்ரோ. அந்த சினிமோட்டோகிராஃபி அந்த இதெல்லாம் செம. நெல்சன் வந்து இதுக்கும் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் நல்லா பண்ணால் படம் தரோம். ஏன்னா நான் தேட்டரில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட் ஷோ. அதுவே கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் படம் நல்லா விறுவிறுப்பாக போய் நிறைய ஆடியன்ஸை கவர் பண்ணிடுச்சு. இந்த படத்தை நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பாக ஆக்ஷனோட அது மாதிரி கொண்டு போனால் சூப்பர் படம் அடிக்கும். சூப்பர் ஸ்டாரே சூப்பர் ஸ்டார் தான். ஸ்டாருன்னு வந்துருக்குல்ல, 74 ஏஜ் ஆகுது, எப்படி இருக்கிற ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க? தரமாக இருக்கார் ப்ரோ. அதே லுக்கு நின்னாலே போதும், அவ்வளோதான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அது பார்த்தா ஓகே ப்ரோ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் வரலாம், அடிக்கலாம். அடித்தா சூப்பர் தான். என்ன எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம் நம்ம தான். அதை போய் குறை சொல்லிவிட்டு மற்றவங்கள மாரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த படத்தை அடிக்கும், நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. பயங்கரமாக இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் லெவல் பீக் தான் சொல்லணும். ஏன்னா இது டிக்கெட் நேற்று புக் பண்ணும்போது இது விடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புக் பண்ணோம். ரோனியில் அப்படியே சர்வரே பிளாக் ஆயிடுச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக இப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி தலைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போன ஒரு ட்ரைலர் டீசர் இதுக்கு எந்திரனுக்கு வந்து அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய வந்தாச்சு. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கே இவ்வளோ ஒரு இது என்னென்னா இத்தனை வயசுல ஐ மீன் 74 வயசுல இந்த மனுஷனோட மாசு என்ன அப்படின்னு வந்து இது ஒரு கேரண்டி உள்ள அப்படி இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட் நண்பர் ஒருத்தர் 2K கேட்டா அவரே அப்படி ரசிக்கிறாரு. குழந்தையிலேருந்து அவரை பிடிக்கும். ஏன்னா நம்ம அவரை ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதன். அவரோட மாசு என்னன்ட்டு உங்களுக்கு உள்ள பார்த்துருந்தா தெரிஞ்சிருவோம் கண்டிப்பாக. அதே மாதிரி மேக்கிங் இப்போ ப்ரொமோ ஷூட்டு எல்லாம் கிராஃபிக்கலாக தான் இருந்தது. குட், நல்லா இருந்தது. அவர் வந்து நெல்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஃபாஸ்ட் மூவிங் ஸ்க்ரீன் பிளேவோட மூவ் பண்ணார்னா பக்காவாக இருக்கும். அதுதான் நம்மளோட இது. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு சின்ன நெகட்டிவிட்டியோட ஆரம்பித்தது படம். இப்போ இது முடித்தோன்னே ஓகே நெல்சன் 100% ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணோம். கொஞ்சம் அந்த அவரோட டார்க் காமெடி சில விஷயங்கள் இருக்குல்ல அது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ப்ளேயில் இது பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக போகும் கண்டிப்பாக. சேம் லுக்கு தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. சேம் அதே தான். பட்டு இன்னும் கேஸ்டிங் இதெல்லாம் மாறும். இன்னும் போக போக மேபி மாறலாம். கம்பல்சரி இது அடிக்கும் போது இந்த டீசர் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தான் நினைக்கிறேன். இந்த டீசரு 4 நிமிஷம் அந்த கிளிப்பை நீங்கள் பார்த்தீங்களா? பயங்கரமாக இருந்தது. உள்ளே தான் வந்தீங்களா? எப்படி இருந்தது? அதான் சொல்கிறேன், ரியாக்ஷன் பயங்கரமாக இருந்தது. தேட்டரில் உட்காரவே முடியல. நான் ஏறி எங்கேயோ போயிட்டு இருந்தது. என்ன 3 பேருக்கு இப்போ என்ன பேசுதுன்னு தெரியல. அந்த விஜய் ஃபண்டை கேள்வி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2 வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஜெயிலர் 1 கம்பேர் பண்ணும்போது ஜெயிலர் 2 நல்லாயிருக்கும்னு தோணுது. ப்ளஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேக் இருந்துச்சு. பட் மியூசிக்கால் தான் அந்த படம் வேறு லெவல் போச்சு, எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படம் அந்த லேக் இல்லாமல் இப்போ எப்படி சொல்கிறது, படம் ஃபுல்லாகவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு கொடுத்தாங்கன்னா, அதை ஒரு சஸ்பென்ஸ் வச்சு கொடுத்தாங்கன்னா அதோட அனிருத் மியூசிக் இருந்தால் இன்னும் படம் வேறு லெவல் லைட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நான் ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுறேன். ஜெயிலர் 2 அதே பிஜிஎம் தான் ப்ரோ. அதாவது ஜெயிலர் 1 பிஜிஎம்மே சூப்பர் பிஜிஎம் ப்ரோ. அது 2 யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். அண்ணாமலை ஒரு கிரியேட் ஆன மாதிரி ஒரு ஜெயிலர் வந்து பிஜிஎம் வந்து கண்டிப்பாக எவ்வளோ லாங்னாலும் யூஸ் பண்ணலாம். அந்தளவு ஒரு பிஜிஎம் அது பக்காவாக இருக்கும். அப்படி தான் ப்ரோ. சும்மா அப்படி தான் சொல்லும். நல்லா இருக்குங்க, மிரட்டலாக இருந்தது. 2 நிமிஷம் தான். ஒன்ஸ் மோர் 3-4 தடவை போட்டு நல்லா இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ். கண்டிப்பாக அது பக்கவா. அது ட்ரெய்லர்டு ரஜினிக்கு ஏற்ற இந்த ஏஜுக்கு ஏற்ற ரோல். இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா இருக்கும். அந்த டீசரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நார்மலாக எல்லா பார்ட் 2 வந்து சரியாக இருக்காதும்பாங்கல்ல, இதானா நல்லா வரும்னு தான் தோணுது.
சார் ஜெயிலர் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்ட் 2 வேறு எடுக்கிறாங்க. எப்படி சார் போகணும்? கண்டிப்பாக அதை கிராஸ் பண்ணணும், அதுக்கு குறையாமையாவது இருக்கும் அட்லீஸ்ட். என்னென்ன எதிர்பார்க்குறீங்க சார்? நான் வந்து டைஹார்ட் ரஜினி ஃபேனு, சின்ன வயசுலேருந்து இருந்து. அதே மாதிரி மாஸ் எலிமெண்ட்ஸ் இது இந்த பழைய டீம் எல்லாமே வராங்கன்னு நினைக்கிறேன். மோகன்லால் எல்லாமே சேர்ந்து இப்போ ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்கன்னு. இல்லைன்னா அந்த ஜெயிலரோட ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குங்கிறாங்க. அந்த போலீஸ் ரோல் இருந்து அவர் எப்படி இந்த மாதிரி ஆனாருன்றது இல்லை, அங்கே யாருமே உட்காரல. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், எப்படி ரஜினி சார் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன அவர் வந்தாலே போதும், அது அப்படி இருக்கு. ஆமாம், இப்போ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ப்ரோ இந்த படத்துக்கு? ட்ரெய்லர் வந்தால் பார்க்கலாம். ஆமாம், இப்போதைக்கு ஆனால் சூப்பராக இருக்குது. நெல்சன் அனிருத் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி அந்த டாக்டர் டைம்லேருந்தே செட் ஆகும். சூப்பராக இருக்குது அவங்களுக்கு.